ஓகே, ஸோ போன கிளாஸில் நம்ம என்ன டாபிக்ஸ்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு EC2ல சர்வர் க்ரியேஷன் பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து க்ரியேட் பண்ண சர்வரில் ஒரு அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்ளாய்மெண்ட் அப்படின்ற இந்த ஒரு ப்ராசஸை விண்டோஸ் சர்வர்லேயும் பார்த்துருந்தோம், அதே சமயத்தில் லினக்ஸ் சர்வர்லையுமே நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த டிப்ளாய்மெண்ட் ப்ராசஸில் நம்ம அப்ளிகேஷன் பற்றி கற்றுக்கிட்டோம், அதுக்கப்புறமா மிடில்வேர் அப்படின்னா என்னன்னு சொல்லி கற்றுக்கிட்டோம். தென் நம்ம சில டூல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இதுக்குள்ளார, லைக் லினக்ஸ் ஆகட்டும், அதில் வந்து பார்த்திங்கன்னா SCPன்னு ஒரு டூல் பார்த்தோம், சர்வர் காப்பி. அது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விண்டோஸ்லேருந்து லினக்ஸ் சர்வருக்கு ஃபைல் சிஸ்டமை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு வழி தான் இந்த SCPன்ற இந்த சாஃப்ட்வேர். இதெல்லாம் வந்து பார்த்து நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த க்ளவுடெலாம் வரத்துக்கு முன்னாடி ஆன் பர்மிஸில் சர்வர் இருக்கும். அந்த ஆன் பர்மிஸ் சர்வரில் VM க்ரியேட் பண்ணி அந்த VMல மிடில்வேர் இன்ஸ்டால் பண்ணி மேனுவல் டிப்ளாய்மெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் ப்ராசஸ். இன்னும் நிறைய கம்பெனி US ப்ராஜெக்ட்டு அப்போல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே செட்டப் தான் வச்சுருப்பானுங்க. அவனுங்கிட்ட ஒரு சர்வர் இருக்கும் ஆன் பர்மிஸில், அந்த சர்வரில் அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணியிருப்பானுங்க. ஸோ அவங்களோட மெயின் ரிக்குவயர்மெண்ட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உன்னை கேட்பாங்க, நீ ஆன் பர்ம் சர்வரில் ஒர்க் பண்ணியிருக்கியா, ஆன் பர்ம் சர்வரில் இருக்கிற அப்ளிகேஷனை நீ க்ளவுடுக்கு மைக்ரேட் பண்ணியிருக்கியா, இந்த மாதிரிலாம் சில கொஷின்ஸ் வரும். அப்போ என்ன சொல்லலாம், நீங்கள் தாராளமாக நான் ஆன் பர்ம் சர்வரில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதில் இந்த மாதிரி மிடில்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணியிருக்கேன், அது மோஸ்ட்லி விண்டோஸ் சர்வராக இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். சரியா? ஸோ அப்போ அதுக்கு நான் யூஸ் பண்ணது தான் இந்த IIS. எல்லாமே நம்ம சொல்கிற ஒரு ஸ்டோரி தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பகத்தன்மை அப்படின்றது வந்து நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல, அதுதான் முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிலையுமே ப்ராஜெக்ட் ஒரு மாதிரி இருக்கும், நம்மளோட ரோலும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அதனால் அவனால் வந்து ஒரு பெரிஸ்கோப்போ இல்லை ஒரு பைனாக்குலரோ வச்சு நம்ம கம்பெனிக்குள்ளே வந்து என்ன ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, இல்லை நம்ம கம்பெனி மேனேஜரை கூப்பிட்டு என்ன ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குலாம் கேட்க முடியாது அவனால். இது 200%. அவனால் என்ன பண்ண முடியும்னா, அவனுக்குன்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நீங்கள் சொல்கிறது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்பான். ஓகே, ஸோ அப்போ அதனால் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க, ஸோ யா குட். ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் டிப்ளை பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. யாருக்காச்சும் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிங்களா? என்னால் ப்ரோ இந்த ஸ்டெப்பு எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, இல்லை இந்த ஸ்டெப்பு மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அகெயின், அந்த மாதிரி யாராச்சும் இருக்கீங்களா? இல்லை எல்லாருக்கும் ஃபைனா? இல்லை சார், இன்னும் ட்ரை பண்ணல சார், ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன். சரி, ஓகே, ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள், நோ வரிஸ். ஓகேண்ணா. ஸோ இன்கேஸ் எங்கேயாச்சும் ஸ்டக்காக நீங்கள் எனக்கு திரும்ப எடுக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்குன்ட்டு ஒரு செஷன் வச்சுட்டு பார்க்கலாம். சரியா? ஓகே, டன். ஸோ இன்றைக்கி நம்ம EC2 அட்வான்ஸ் கிளாஸ் பார்க்க போகிறோம். அது என்னது EC2 அட்வான்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்க்காம விட்ட சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் திங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தாராளமாக. ஸோ நம்ம எதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AMI அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ தென் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப்ஷாட் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து EBS வால்யூம்,
பேக்கப் அண்ட் ரீஸ்டோர். இது கண்டரில் இது வரும். ஓகே, EBS வால்யூம் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர். ஸோ ஓகே, ஸோ எப்பயுமே நம்ம போயிட்டு ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணுறோன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வி ஒர்க் வித் அந்த கான்ஃபிகரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கான்ஃபிகரேஷனில் நமக்கு என்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த சர்வருக்கு ஒரு நேம் வைக்க சொல்லும், அதுக்கு ஒரு பேர் வைக்க சொல்லும். ஓகே, அதுக்கு அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் செலக்ட் பண்ண சொல்லும். OS அதுக்கப்புறம் அதோட இன்ஸ்டன்ஸ் டைப் என்ன அப்படின்றத கேட்கும். அதுக்கடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா கீ பேர் பற்றி கேட்கும், என்ன கீ பேர் அப்படின்னு கேட்கும். அதுக்கடுத்து செக்யூரிட்டி குரூப் இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்கும். கடைசியாக நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆர் ஸ்டோரேஜ் இதை பற்றி கேட்கும். ஓகே, மொத்தமாக நமக்கு ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணுறதுக்கு இத்தனை ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது வந்து மேண்டேட்டரி. ஓகே, இதில் நம்ம சில கான்ஃபிகரேஷன் வந்து என்டர் பண்ணுவோம், சில கான்ஃபிகரேஷன் என்ன பண்ணுவோம், டிஃபால்ட்டாக விட்டுருவோம். டிஃபால்ட்னா என்ன அர்த்தம், வாட் யூ மீன் பை டிஃபால்ட்? இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் வேர்ட்ஸு. டிஃபால்ட்னா என்னங்க? இருக்கிறத அப்படியே விடுறது. இருக்கிறத அப்படியே விடுறது, அதாவது அவன் என்ன கொடுக்குறானோ, AWS என்ன கொடுக்குறானோ. இந்த ஃபோனில் கூட பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு செட்டிங்கு அப்படின்னு இருக்கும், மேனுவல் செட்டிங். நம்ம மேனுவலாக சில சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபோன் ஒர்க் ஆகலாம் என்ன பண்ணுவோம், திரும்ப அந்த ஃபேக்ட்ரி செட்டிங், அந்த டிஃபால்ட்டு செட்டிங் இருக்குல்ல அதிலே. ஓகே, கிவன், அவ்வளோதான். டிஃபால்ட்னா கிவன் செட்டிங், அவன் என்ன கொடுக்குறானோ அதை எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே, டன். ஸோ அப்போ இந்த கிளாஸ்லையுமே நான் போயிட்டு ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு லைக் ஐம் கோயிங் டு கிரியேட் அ விண்டோஸ் சர்வர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to discuss about snapshots. இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஸ்னாப்ஷாட்ஸ் அண்ட் EBS வால்யூம் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ EBS வால்யூம் அண்ட் தென் ஸ்னாப்ஷாட் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, EBS அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சர்வருக்கான வால்யூம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ EBS வால்யூம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அட் அ டைமில், ஓகே, அது பேர் என்ன கொடுத்துருக்கா, எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? அப்போ
நான் ஒரு இபிஎஸ் வால்யூம் க்ரியேட் பண்ணுறேன். அதை அட் அ டைமில் ஒரு சர்வர் கூட தான் அட்டாச் பண்ண முடியும், which can be mounted with one server at a time. இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நான் வந்து ஒரு 30 ஜிபி க்ரியேட் பண்ணுறேன்னு வைங்களேன் ஸ்டோரேஜு. அந்த 30 GB ஸ்டோரேஜை ஒரே ஒரு சர்வர் கூட தான் அட்டாச் பண்ண முடியும். இபிஎஸ் can't be mount with multiple server. புரியுதா? இது 30 Yes, sir, ஜிபிக்கு புரியுது. ஒரு பிளாக் ஸ்டோர் நான் க்ரியேட் பண்ணுறேன். அது வந்து சர்வருக்கான அந்த வால்யூம். ஓகேங்களா? அப்போ அதை எத்தனை சர்வர் கூட நம்ம அட்டாச் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் ஒரு சர்வர் கூட தான் அட்டாச் பண்ண முடியும். இதுதான் அதோட மெயின் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அதே போல் இந்த க்ளவுடு பொறுத்த வரைக்கும் நம்ம ரீஜன் சொல்லி ஒரு விஷயம் பார்த்தோம் பார்த்தீங்களா? ரீஜியன். எத்தனை ரீஜியன் இருக்கு குரு? 33 ரீஜன் இருக்கு ஆக்டிவா. 33. ஓகேவா? இதை தாண்டி இதுக்கு கீழே இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. நான் இதை உங்ககிட்ட சொல்லவே கிடையாது, இப்போதான் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் நான் இந்த கிளாஸில் பர்டிகுலராக சொல்லணும்னு நினைக்கிறதுக்கான ஒரு காரணங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு இபிஎஸ் வால்யூம் பற்றி. அப்போ அதுக்கு கண்டிப்பாக நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி. அது என்னது ஏசி? ஏ டு செட்டா இல்லை ஏ டு பியா அப்படி கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஏசி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவைலபிலிட்டி ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு, ஏன்னா இது ரொம்ப 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 முக்கியம். அவைலபிலிட்டி ஜோன். ஓகே, இதை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இப்போ ஏடபிள்யூஎஸ் க்ளவுட் பொறுத்த வரைக்குமே நமக்கு டேட்டா சென்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஏடபிள்யூஎஸோட மும்பை அப்படின்னு எடுத்துக்கலாம். மும்பை டேட்டா சென்டர். ஓகே, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்கன்னா, ஓகே மும்பையில் இப்போ பாந்த்ரான்னு ஒரு ஏரியா இருக்குது, அந்த பாந்த்ரான்ற ஏரியாவில் அவன் என்ன பண்ணிட்டான், ஏடபிள்யூஎஸோட டேட்டா சென்டரை க்ரியேட் பண்ணிட்டான் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது கிடையாது. மும்பைன்றது ஒரு ரீஜன். அகெயின் டெல்லிங், அது ஒரு ரீஜன், இடம். ஓகே, அந்த மும்பையில் ஓகேவா அவன் என்ன பண்ணியிருப்பானா 3 ஜோன்ஸ் வச்சுருப்பாங்க ஏசி. ஓகேவா, 3 இடத்துல வச்சுருப்பான். அதாவது 3 இடம் அப்படின்றப்ப மும்பையோட சென்டர் இருக்குல்ல, அங்கே ஒன்று வச்சுருப்பான். அதே மாதிரி பூனே இருக்குல்ல, அங்கே ஒன்று வச்சுருப்பான். அதுக்கடுத்து மும்பையோட நார்த் ஈஸ்டில் ஒன்று வச்சுருப்பான். ஓகே, அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அவன் எப்படி நேம் பண்ணுவான்னா AZ1 அப்படி நேம் பண்ணியிருப்பான். இது AZ2 அப்படி நேம் பண்ணியிருப்பான். இது AZ3 அப்படின்னு நேம் பண்ணியிருப்பான். இந்த 3மே எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா கனெக்டடாக இருக்கும். 3த்தையுமே அவன் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பான். இன்டர்னலாக அவன் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பான். ஓகே, ஸோ அதுக்கு அவன் சில நெட்வொர்க்ஸ்லாம் அவன் யூஸ் பண்ணிக்கிறான். ஸோ அதனால் இது 3த்தையுமே ஒன்று சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ரீஜன் சொல்லுவோம். ஆனால் ஃபிசிக்கலாக பார்க்கும்போது நமக்கு ஒரு ரீஜனில் மினிமமாக, வெரி மினிமமாக கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கும்னா 3 ஏசி இருக்கும். கைஸ், இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஒரு ரீஜனில் மினிமமாக நமக்கு எத்தனை இருக்கும்? 3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ப்ரோ இது காசு செலவு மாதிரி தானே ஆகுது. மும்பைனா ஒரே இடத்துல பெருசாக வச்சுட்டு போயிடலாம்ல, எதுக்கு தனித்தனியாக வைக்கிறாங்க? என்ன காரணம் இருக்க முடியும்? பழனி ஆர் ஜனா
ஆர் தயா எதுக்காக? சார் ஆ டிசாஸ்டர் ரிகவரிக்காக சொல்லுங்க சார். சூப்பர். யார் சொன்னது? ஜனாவா? குருநாதன் சார். குருவா? ஓகே. ஸோ நீங்கள் டெக்னிக்கலாக சொல்லிட்டீங்க, மற்றவங்கலாம் இருக்காங்கல்ல. ஓகே ஓகே. ஆஹா. சார் ஒரே இதில் வச்சா அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அப்படின்றனால ஜோன் தனித்தனியாக வச்சுருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்லோவாக இருக்கிறத தாண்டி இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குது, ஓகேவா? அதுக்கடுத்து வேலூரில் ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குது, அதுக்கப்புறமா சேலமில் ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குது. ஸோ அப்போ கிரிக்கெட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் பிளான் பண்ணியிருக்காங்க, ஓகே. ஆனால் சென்னையில் சம மழை, கிரிக்கெட் விளையாடவே முடியாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், நமக்கு பாக்கி 2 கிரவுண்ட் இருக்குது. எங்கே இருக்குது? வேலூரில் ஒன்று இருக்குது, சேலமில் ஒன்று இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வேலூருக்கு மாற்றிக்கலாம். இல்லை வேலூர்லேயும் மழை அப்படின்னா என்ன பண்ணலாம், சேலமில் மாற்றிக்கலாம். இதுதாங்க கான்செப்டே. அதாவது இது எல்லாமே ஃபிசிக்கலாக இருக்கிற டேட்டா சென்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மும்பையோட சென்டர் இருக்குல்ல, அந்த இடத்துல ஃப்ளட் வந்துருச்சு, ஓகேவா? நேச்சுரல் டிசாஸ்டர் அந்த மாதிரி சம்திங் ஆயிடுச்சு. நேச்சுரல் டிசாஸ்டர்னால் புயல் அடிக்கலாம், கரண்ட் கட் ஆகலாம், இல்லை டேட்டா சென்டரே வந்து பார்த்திங்கன்னா எர்த்குயிக் வந்துடலாம். அப்போ இந்த ஏசியில் இருக்கிற இந்த டேட்டா சென்டர் இருக்குல்ல, இதுக்குள்ளே தான் என் சர்வர் இருக்கும், அந்த சர்வருக்குள்ளே தான் என் அப்ளிகேஷன் இருக்கும். இப்போ இந்த ஏசி அவைலபிலிட்டி ஜோனு டவுன் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், டவுன் ஆயிடுச்சு, அது ஒர்க்கே ஆகலை. அப்போ என் சர்வர் என்ன ஆகும்? வாட் வில் ஹேப்பன் டு மை சர்வர்? அதுவும் டவுன் ஆகும், ஓகேவா? சர்வர் டவுன் ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ளே ஓடுற அப்ளிகேஷனும் டவுன் ஆகிடும். அப்போ எண்ட் யூசருக்கு இம்பேக்ட் இருக்குமா? 100% இருக்கும். எண்ட் யூசரால் அப்ளிகேஷனை பார்க்க முடியாது, ஓகேவா? அப்போ இந்த மாதிரி சினாரியோஸை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவைலபிலிட்டி ஜோன்ற கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஆக்டிவாக அவைலபிலிட்டி ஜோன் என்ன ஆகும்னா, நம்ம சர்வர் 2 ஜோனில் அவைலபிளாக இருக்குங்க, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி சர்வர் இங்கேயும் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ AZ1 டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம யூசருக்கு எல்லாருக்கும் எப்படி வரும்னா, இந்த AZ2வில் இருக்கிற சர்வர் இருக்குல்ல, அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ இதை வச்சு தான் அவன் என்ன ப்ராமிஸ் பண்ணுறான்னா, 99.99% அவைலபிலிட்டி ப்ராமிஸ் பண்ணுறான். கிளியரா? இது கிளியர் சார். ஓகே சார். ஓகே, இதுதான் விஷயம். 99.9%. சொல்லுங்க. இப்போ அவைலபிள் ஜோன்ல மினிமம் மேக்ஸிமம் எவ்வளோன்னு வச்சிருக்கோம்? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்கு, 6 ஜோன்ஸ் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. மினிமம் 3, மேக்ஸிமம் 6. ஓகேண்ணா. ஓகே. ஸோ இதை எதுக்காக நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இபிஎஸ் வால்யூம்ன்றது அவைலபிலிட்டி ஜோனோட மேப் ஆகிருக்கும். இப்போ நான் ஒரு இபிஎஸ் வால்யூம் க்ரியேட் பண்ணுறேன்னா, அது AZ1ல் க்ரியேட் பண்ணுறானா, 2ல் க்ரியேட் பண்ணுறேன்னா, 3ல் க்ரியேட் பண்ணுறான்றத செலக்ட் பண்ணி ஆகணும். அப்போ நான் சர்வர் க்ரியேட் பண்ணும்போதே அது டிசைட் ஆகிடும். இப்போ இந்த இபிஎஸ் வால்யூம் இருக்குல்ல, இது எங்கே இருக்குது? அவைலபிலிட்டி ஜோன் 1ல் இருக்குது. அப்போ இந்த இபிஎஸ் வால்யூமை நான் இந்த சர்வரோட அட்டாச் பண்ண முடியாது. அதாவது AZ1ல் இருக்கிற இபிஎஸ் வால்யூமை AZ2ல் இருக்கிற சர்வரோட அட்டாச் பண்ண முடியாது. ஏன் சார்? ஏன்னா இபிஎஸ் வால்யூமோட ப்ராப்பர்ட்டி அது. இப்போ இது எங்கே இருக்குது? AZ1ல் இருக்கா?
அதில் இருக்கிற சர்வரோட மட்டும்தான் அட்டாச் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் ஏசியில் இருக்கிற சர்வரோட அட்டாச் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் பாயிண்ட். டன். அடுத்து பார்க்கலாமா? ஸோ அப்போ என்னன்னா, ஓகே இபிஎஸ் வால்யூம்ன்றது ஜோன்ஸோட டையாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஜோன்ஸில் இருக்கிற சர்வரோட நம்மளால் மவுண்ட் பண்ண முடியாது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டன். ஸோ இப்போ லெட் மீ கிரியேட் சர்வர். இது நான் ப்ராக்டிக்கலாக நான் காட்டுறேன் இது எப்படி. ஸோ அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன வரும்னா, இந்த மைக்ரேஷன் அப்படின்ற விஷயம் வரும், பேக்கப் அண்ட் ரிஸ்டோர் இதெல்லாம் வரும். ஸோ எனக்கு இப்போ மாற்றணும், எனக்கு இங்கே ஏசி 1ல் இருக்கிற வால்யூமை ஏசி 2க்கு மாற்றணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இது நான் லேட்டராக சொல்கிறேன், ஒரு பேக்கப் எடுப்பேன், அந்த பேக்கப்பை ஏசி 2ல் நான் ரெஸ்டோர் பண்ணுவேன். இப்படி ஒர்க் ஆகும். நான் சொல்கிறேன் அதை பற்றி. ஓகேவா? ஸோ நான் லெட் மீ கிரியேட் அ சர்வர். AWS start console. ஓகே, ஸோ இதுக்குள்ளார இங்கே EC2ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு லெட் மீ ஸ்விட்ச் த ரீஜன். இன்றைக்கி கன்சோலில் தான் அதிகமாக ஒர்க் பண்ண போகிறோம். இது ஸ்லோவாக ஒர்க் ஆச்சுன்னா 2 மணி நேரம் எழுதுகிறோம் கிளாஸ். பார்ப்போம் சீக்கிரமாக ஒர்க் ஆகுதான்ட்டு. இவன் ரொம்ப அசூர் மாதிரி எடுத்துகிட்டு போகிறான். இவன் வந்து ஃபஸ்ட்டு நீட்டாக இருக்கும் கன்சோல் அப்படின்றது, ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்கும். இவன் கொஞ்சம் அசூர் மாதிரி எடுத்துகிட்டு போகிறான் இப்போ கன்சோலை ஒட்டு மொத்தமாக. இங்கே போயிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ், பேர் விண்டோஸ் சர்வர்னே வைக்கிறேன். அதுக்கு கீழே ஓஎஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஓஎஸ் செலக்ட் பண்ணாங்க. இதை தாண்டி இங்கே ப்ரௌஸ் ஏஎம்ஐன்னு இருக்கா, ஏகப்பட்ட ஓஎஸ் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கான ஓஎஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும் டிபெண்டிங் அப்பான் அவர் யூஸ் கேஸ். இப்போ நான் ஒரு ஃபயர்வால் இன்ஸ்டால் பண்ண போகிறேன்னா ஒரு சர்வரில், அப்போ ஒரு சர்வரை க்ரியேட் பண்ணி அதில் ஃபயர்வாலை இன்ஸ்டால் பண்ணி அதை கான்ஃபிகர் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஆனால் இந்த ப்ரௌஸ் ஏஎம்ஐன்னு இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா சர்வரில் நீங்கள் என்ன இன்ஸ்டால் பண்ண நினைக்கிறீங்களோ அதை அவன் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பான். ப்ரீடிஃபைன்டாக ஒரு சர்வர் மாடல்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து இது வந்து டிஃபால்ட்டு, குயிக் ஸ்டார்ட்டு, இதை தாண்டி ஏகப்பட்டது இருக்குது. டிபெண்டிங் அப்பான் யுவர் ரிக்வயர்மெண்ட்டு நீங்கள் அந்த சர்வரை அந்த ஏஎம்ஐ ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, ஸோ ஏஎம்ஐ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள், அமேசான் மிஷின் இமேஜ், அதான் ஏஎம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க.
ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஏஎம்ஐனா அமேசான் மிஷின் இமேஜ். ஓகே, இப்போ நான் என்ன இமேஜ் எடுக்கிறேன்னா ஐம் டேக்கிங் விண்டோஸ். கீழே போகிறேன். கீழே போனதுக்கப்புறம் இன்ஸ்டன்ஸ் டைப் t3.micro அப்படின்னு எடுத்திருக்கான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெர்ஷன் லேட்டஸ்ட் வெர்ஷன் எடுத்தா அவன் t3.microன்னு எடுத்திருக்கான். ஓகே, வந்துச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டன்ஸ் டைப்பில் t2.microன்னு இருக்குது. இங்கே இன்ஃபோ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இங்கே வருது பாருங்கள். செலக்ட் அன் இன்ஸ்டன்ஸ் டைப் தட் மீட்ஸ் your computing, memory, networking and storage need. அப்போ அதுக்கான ப்ரைஸிங்கும் இங்கே கொடுத்துருக்கான். ப்ரைஸிங் எப்படி கால்குலேட் பண்ணுறது? AWS ப்ரைஸ் கால்குலேட்டர். அப்படி இல்லை ஆன் டிமாண்ட் ப்ரைஸிங் என்னன்றதை இங்கே நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த பேஜில் போய் செக் பண்ணிக்கலாம். இதை தாண்டி இப்போ எனக்குன்ட்டு நான் இப்போ தான் க்ளவுட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு எதை செலக்ட் பண்ணுறதுன்ற ஐடியா எனக்கு இல்லை. அப்போ நான் என்ன பண்ணலான்னா கெட் அட்வைஸ் இங்கே இருக்கு பாருங்கள். நீ என்ன ரன் பண்ண போகிற, என்ன கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ரன் பண்ண போகிற? வெப் அப்ளிகேஷனா, ஓகேங்களா, இல்லை வெப்பா, இல்லை ஆப் சர்வரா, வெப் ஹோஸ்ட் பண்ண போறியா, வேறு என்ன கேஸ் இருக்குது? அப்ளிகேஷன் ஹோஸ்டிங்கு, அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங்கு, கேமிங்கு, நீ கண்டென்ட் டெலிவரியா, இ-காமர்ஸா, இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். நான் வெப்னே வைக்கிறேன். ப்ரையாரிட்டி ப்ரைஸ், பர்ஃபார்மன்ஸா, ஹை பர்ஃபார்மன்ஸா, லோ காஸ்ட்டா, நோ ப்ரிஃபரன்ஸா, இதெல்லாம் கிளைண்ட்டோட ரிக்வயர்மெண்ட். நான் ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைக்கிறேன். சிபியூ மேனுஃபேக்சரர், அமேசான் சிபியூ வேணுமா, இன்டெல் வேணுமா, ஏஎம்டி வேணுமா, மேக் வேணுமா, இதெல்லாம் ஆர்கிடெக்சர், சிபியூ ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. ஓகே, அட்வான்ஸ் பேராமீட்டர். அப்போ நம்பர் ஆஃப் சிபியூஸ், நம்பர் ஆஃப் மெமரி, ஸ்டோரேஜ், நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸ், அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை டிஃபால்ட்டாக வச்சுட்டு நான் கெட் அட்வைஸ் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ அவனே சொல்கிறான் பாருங்கள். இப்போ ரெக்கமெண்டட் எது அப்படின்னா M7GD, C7GD, இதுலேருந்து எதனா ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். இதுக்கு கீழே என்ன பண்ண சொல்லியிருக்கான்னா இந்த ரெக்கமெண்ட் பண்ணுறான்ல அதை பற்றியான டீட்டெயில்ஸை இங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பான். கிளிக் பண்ணி பார்ப்போம். இதோ கொடுத்துருக்கான் பாருங்கள். அப்போ அதோட விர்ச்சுவல் சிபியூ, மெமரி, சிஸ்டம் ஆர்கிடெக்சரு, ஸ்டோரேஜு, நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸு, இதெல்லாம் கொடுத்துருக்கான். அதோட ப்ரைஸிங் கொடுத்துருக்கான். ஆன் டிமாண்ட் ப்ரைஸிங் பர் ஹவருக்கு எவ்வளோ அப்படிலாம் கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ இப்போ ஜென்ரலாக நாங்கள் என்ன யூஸ் பண்ணுவோம் கம்பெனியில்? ஓகே, கம்பெனியில் நாங்கள் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வி கோ வித் லைக் எம் சீரீஸ் போவோம், சி சீரீஸ் போவோம். இங்கே இருக்குல்ல கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ட், ஓகேங்களா. அதுக்கடுத்து மெமரி ஆப்டிமைஸ்ட், ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்ட் அப்படிலாம் இருக்கும் இங்கே. ஓகே, ஸோ ஜென்ரல் பர்பஸ் வால்யூம், எம் சீரீஸ் போவோம். இங்கே M5X லார்ஜ் இங்கே இருக்குது பாருங்கள். லேட்டஸ்ட் ஜெனரேஷன், ஜென்ரல் பர்பஸ், இன்டெல் Xeon பிளாட்டினம் அந்த மாதிரி ப்ராசஸ் வரும். ப்ரொவைட்ஸ் பேலன்ஸ் கம்ப்யூட்டிங், மெமரி அண்ட் நெட்வொர்க் ரிசோர்ஸஸ் அண்ட் இஸ் அ குட் சாய்ஸ் ஃபார் மெனி அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு அவனே சொல்கிறான். இதில் நாங்கள் ஹை இன்ஸ்டன்ஸ் போவோம்.
M5X large இந்த மாதிரி சர்வர் எடுப்போம். அதில் 4 CPU இருக்குது, 16 GB RAM இருக்குது. இல்லை M5 4X large இந்த மாதிரி சர்வர்ஸ் எடுப்போம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா M5X large இந்த மாதிரி சர்வர்ஸ் எடுப்போம். கம்ப்யூட் ஆப்டிமைஸ்டில் ஆர் அக்ஸலரேட்டட் கம்ப்யூட்டிங் C5 எடுப்போம். இதில் ஓகே, ஸோ இது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராஜெக்ட் நீட் தான். அகெயின் அப்போ இந்த எம்மு சியு இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலி. அப்போ ஜென்ரல் பர்பஸ்னு ஒரு கேட்டகரி இருக்குது, அதில் எம் சீரீஸ்லாம் வரும். கம்ப்யூட் ஆப்டிமைஸ்டு வெறும் எனக்கு கம்ப்யூட்டிங் மட்டும் அதாவது எனக்கு டெஸ்டிங் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, லோட் இன்டென்சிவான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அப்போ எனக்கு ஏகப்பட்ட கம்ப்யூட்டிங் தேவைப்படும், அப்போ வந்து கம்ப்யூட் எடுப்போம். மெமரி ஆப்டிமைஸ்டு நான் டெராபேஸு அந்த மாதிரிலாம் நான் ரன் பண்ண போகிறேன், அப்போ மெமரி ஆப்டிமைஸ்டு. அக்ஸலரேட்டட் கம்ப்யூட்டிங் இந்த ஏஐ சம்மந்தமான சில அப்ளிகேஷனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு ஹை ப்ராசஸிங் தேவைப்படும், ஹை பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படும், அதுக்கு எல்லாமே இதை எடுத்துக்கலாம். ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்டு நான் ஒரு ஸ்டோரேஜ் சர்வராக நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன், அதாவது டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சு அதை ரிட்ரீவ் பண்ணுற மாதிரி நான் ஒர்க் பண்ண போகிறேன்னா இதை எடுத்துக்கலாம். ஸோ ஹெச்பிசி ஆப்டிமைஸ்னே ஒன்று விட்டுருக்கான் இங்கே பாருங்கள். ஓகேவா? ஸோ அப்போ அதை தாண்டி பஸ்டபிள் மினிமம் கேட்டகரி ஒன்று வச்சுருக்கான். இதுதாங்க மெயின் கேட்டகரி. ஓகே, நமக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்ஸ்டன்ஸ் டைப் செலக்ட் பண்ணணும். இப்போதைக்கு எனக்கு தேவை ரொம்ப சிம்பிள், நான் சும்மா ஒரு டெமோக்காக க்ரியேட் பண்ணுறேன், அதனால் 1 CPU 1 GB RAM எனக்கு போதும். ஓகே, கீழே போகிறேன். கீபேருன்னு இருக்குது. கீபேரில் கிரியேட் கீபேர் மை கீ 1 2 3 பெம்மாவே இருக்கட்டும், கிரியேட். ஸோ இன்ஸ்டன்ஸ் டைப்பில் யாருக்காச்சும் டவுட் இருக்கா, கேட்கணுமா? எனி கொஷின்ஸ்? நோ சார், டவுட் இல்லை சார். ஓகே, சூப்பர். கீழே வரேன். நெட்வொர்க் செட்டிங். விண்டோஸோட போர்ட் நம்பர் என்னது? வாட் இஸ் விண்டோஸ் போர்ட் நம்பர்? ஆர்டிபியோட போர்ட் நம்பர் என்னது? இங்கே 3389. 899. மறக்கவே கூடாது. ஓகேவா? 3389 நான் ஓப்பனில் வச்சுருக்கேன். அலவ் ஆர்டிபி டிராஃபிக். ஓகே, தென் கீழே வரேன். ஸ்டோரேஜ் 30 GB இருக்குது. டைப் என்னது? GP2. அப்போ GP2னா ஜென்ரல் பர்பஸ் எஸ்எஸ்டி. GP2 இருக்குது, GP3 இருக்குது, ப்ரொவிஷன்ட் IOPS. அப்போ IO1 IO2, அதுக்கடுத்து கோல்டு, த்ரூ அவுட்புட்டு, மேக்னெட்டிக் அண்ட் ஸ்டாண்டர்டு. அப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமோட ஆப்ஷன்ஸ் நமக்கு. ஓகே, அப்போ இந்த கிவன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குல்ல ஏஎம்ஐ, அதுக்கு இது ரெண்டுமே செட் ஆகாது. அதனால் இது என்ன கலரில் இருக்குன்னா இது வந்து டிசேபிள் ஆகிருக்கு பை டிஃபால்ட்டாகவே. ஓகே, அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா வால்யூமோட டைப்ஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வால்யூம்னு எடுத்துட்டிங்கன்னா அதோட ஜெனரேஷன் இருக்குது. முதல்ல அது ஸ்டார்ட் பண்ணது டேப்பு. இந்த ரெக்கார்டிங் டேப் மாதிரி இருக்கும், அந்த டேப்பில் தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்து ஃப்ளாப்பி, அதுக்கடுத்து டிஸ்க்கு, அதுக்கடுத்து ஹார்ட் டிஸ்க்கு, இப்போ எஸ்எஸ்டி. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோன்னா ஜெனரேஷன்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ். பார்த்துருக்கீங்களா டேப்பு? இந்த பழைய டேப் ரெக்கார்டரில் சிலிக்கான் டேப் மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கேசட்டுன்னு சொல்லுவோம். அதை கேசட்டை வந்து ரேடியோவில் போட்டு ஆன் பண்ணால் என்ன ஆகும்னா பாட்டு கேட்கும். பார்த்துருக்கீங்களா? ஆமாம் சார். பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்களா? டேப் இருக்கும்ல, இதில் ரெக்கார்ட் டேப்பு. பாருங்க, இது வரைக்கும் பாருங்க. அப்போ ஸ்டோரேஜ் இப்படி தான் இருந்துச்சு, பெருசாக இருந்தது, சின்னதாக மாறிச்சு. ஓகேவா? இதுக்கு அடுத்து வந்தது தான் என்னது? டிஸ்க்கு, கேசட்டு.
இது வரைக்கும் பாருங்க. இதுக்கு அடுத்து வந்தது தான் ஹார்ட் டிஸ்க்கு. இந்த கேசட்லாம் பார்க்கும்போது பாரிஸ் தான் ஞாபகம் வரும். நீங்கள் முன்னாடிலாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாரிஸ் போனீங்கன்னு வைங்களேன், கை பிடிச்சி வாப்பா வாப்பா வாப்பான்வாங்க. கேசட் விற்பாங்க. என்ன கேசட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியும் சார். சரி, ஓகே. அதுக்கடுத்து எஸ்எஸ்டி. சரியா? இதோ இதாங்க இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக இருக்குது. அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். கெப்பாசிட்டி. சூப்பர், கெப்பாசிட்டி. அப்புறம் ரீட் ரைட் ஸ்பீடு. ஸ்பீடு. ரீட் அண்ட் ரைட். ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு. ஓகேங்களா? கெப்பாசிட்டி, ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு, இது ரெண்டு வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ். ஓகேயா? டேப்பெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவுடேட்டடு. அதெல்லாம் ஒன்றுமே இப்போ யூஸ் பண்ண முடியாது நம்மளால். ரொம்ப வால்யூம் கம்மியாக தான் இருக்கும் அதில். ஆனால் எஸ்எஸ்டினா இப்போ ஏகப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அப்போ திஸ் இஸ் த டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன்ஸ். அந்த மாதிரி தான் இவனுமே டைப்ஸ் கொடுத்துருக்கான் நமக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற, அது நம்ம க்ரியேட் பண்ண போகிற சர்வர் வந்து கொஞ்சம் பழைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போதா, அதுக்கு தகுதா போல் நம்ம என்ன பண்ணோம், வால்யூமாக செலக்ட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், GP2 நான் போயிடுறேன். ஓகே, டன். இப்போதைக்கு என் சர்வர் கிட்ட எத்தனை வால்யூம் இருக்குது? ஒரே ஒரு வால்யூம் தான் இருக்குது, சி டிரைவ். எனக்கு ஒன்றும் வால்யூம் தேவை, அடிஷ்னல் வால்யூம் தேவைன்னா ஆட் வால்யூம் இப்படி கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். 8 GB. ஓகே, எனக்கு இது ஓகே அப்படின்ட்டு கீழே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ப்ரோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வால்யூம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது காஸ்ட் வரும். காஸ்ட் வராது. 30 GB இருக்க வரைக்கும் யூ டோன்ட் ஹேவ் எனி காஸ்ட். ஓகே ஓகேயா? கீழே போகிறேன். கீழே போயிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ். நம்ம ஸ்டார்டிங்கில் எவ்வளோ டைம் எடுத்து நம்ம லேர்ன் பண்ணுறோமோ ஒரு டாபிக். இப்போ நீங்கள் இந்த கிளாஸ் பார்க்கும்போது நீங்கள் பிரித்து வச்சுக்கணும். ஒரு நோட்ஸ் எடுத்து ஒரு டைம் போட்டு வச்சுக்கணும். இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நான் EMI பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். பார்க்கலாம். இது என்னோடய சர்வர் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள், நான் ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதோட இன்ஸ்டன்ஸ் ஐடி, ஸ்டேட், ரன்னிங்கு, இன்ஸ்டன்ஸ் டைப் T2 மைக்ரோ. இது எங்கே க்ரியேட் ஆகிருக்கு? அவைலபிலிட்டி ஜோன் ஏவா பியா சியா க்ரியேட் ஆகிருக்கு? AP South 1B. பியில் க்ரியேட் ஆகிருக்கு. இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் ஐடி. பி சார். இப்போ என் சர்வரும் சரி என்னோட வால்யூமும் சரி எங்கே க்ரியேட் ஆகிருக்கு? ரெண்டு வால்யூமும் எனக்கு பீன்ற இதில் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இந்த வால்யூமை நான் என்ன பண்ண முடியாது, ஏல இருக்கிற சர்வரோட அட்டாச் பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் வந்து EBSோட பேசிக் ரூல். உங்களால் வால்யூமை டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோனில் யூஸ் பண்ணவே முடியாது. ஓகே, இதுக்கு விதிவிலக்குன்னு ஒன்று இருக்குது, அது நம்ம லேட்டராக பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம EBS மட்டும் பார்ப்போம். சரியா? ஸோ அப்போ அதுதான் இங்கே எனக்கு AB-South-1Bயில் க்ரியேட் ஆகிருக்கு வால்யூமு. எனக்கு சர்வரும் அங்கே தான் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் சர்வரை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே போயிட்டு RDP கனெக்ட் பண்ணிக்கலாம் சர்வரை. கனெக்ட்.
மேலே கனெக்ட் ஆர்டிபி கீழே போயிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் காப்பி பேஸ்ட்டு பாஸ்வேர்டு வருமா கெட் பாஸ்வேர்ட் எஸ் அப்லோட் ப்ரைவேட் கீ கொடுத்துட்டு ஓகே decrypt password copy the file இங்கே போய்ட்டு பேஸ்ட்டு ஓகே எஸ் ஓகே இப்போ நான் சர்வருக்குள்ளே வந்துட்டேன் இங்கே ரெஃப்ரெஷ் ஓகே இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் பிசி நமக்கு எத்தனை வால்யூம் ஷோ ஆகுது இந்த இடத்துல வெறும் சி ட்ரைவ் மட்டும் தான் ஷோ ஆகுது பட் நம்ம க்ரியேட் பண்ணும்போது எத்தனை வால்யூம் க்ரியேட் பண்ணியிருந்தோம் 2 வால்யூம். 2 வால்யூம் க்ரியேட் பண்ணியிருந்தோம் அப்போ இன்னொரு வால்யூம் இங்கே காட்டலை அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த வால்யூமை நம்ம வந்து இங்கே போயிட்டு கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும் விண்டோஸில் இப்போ விண்டோஸில் ஸ்டார்ட் பட்டன் போகிறேன் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு இந்த இடத்துல start பண்ணும். ரைட் கிளிக் பண்ணோம் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதாவது என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல வச்சுட்டு மவுஸோட ரைட் கிளிக் இருக்குல்ல அது பண்ணோம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கா இதை கிளிக் பண்ணுங்கள் இதில் இங்கே இருக்குது பாருங்கள் அந்த டிஸ்க்கு அன்அலோகேட்டட் அன்னோன் அப்படின்னு இருக்கு முதல்ல இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆன்லைன் கொண்டு வந்துடுங்க ரைட் கிளிக் பண்ணி இனிஷியலைஸ் டிஸ்க் ஓகேயா இப்போ அன்அலோகேட்டட் இதை கிளிக் பண்ணிவிட்டு நியூ சிம்பிள் வால்யூம் நெக்ஸ்ட்டு 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 ஃபினிஷ் வந்துருச்சு பாருங்கள் ஸோ இப்போ நம்ம நியூவாக மவுண்ட் பண்ண வால்யூம் இங்கே வந்துருச்சு பாருங்கள் நியூ டிஸ்க்கு 8 ஜிபிக்கு வந்துருச்சு கிளியரா இது கிளியர் சார். ஓகே டன் இப்போ எனக்கு சர்வரெல்லாம் க்ரியேட் ஆகிடுச்சு வால்யூம்லாம் நான் க்ரியேட் பண்ணிட்டேன் இப்போ இந்த வால்யூம்குள்ளே போய் நான் சில டேட்டா க்ரியேட் பண்ண போகிறேன் D1 D2 ஸோ டோட்டலாக நம்மக்கிட்ட எத்தனை டேட்டா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா D1 டேட்டா D2 டேட்டா அப்படின்னு இருக்கு இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இபிஎஸ் வால்யூம்ன்றது ஒரு ஜோனில் க்ரியேட் ஆகிறதால நான் அதை என்ன பண்ணேன்னா நான் பேக்கப் எடுத்து வைக்க போகிறேன் ஸோ ஐ வாண்ட் டு டேக் அப் பேக்கப் வாட் யூ மீன் பை பேக்கப் கைஸ் பேக்கப்னா என்னது பேக்கப்னா ஃபார் சேஃப்டி பர்பஸ். வாட்ஸ்அப் நீங்கள் பேக்கப் எடுக்கிறீங்க பேக்கப் எடுத்த அந்த சேட் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எப்போ தேவைப்படுதோ அப்போ ரிட்ரீவ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்கள் ஃபோன் காணாமல் போயிருச்சு புது ஃபோன் எடுக்கிறீங்க அப்போ யூ மைட் லூஸ் யுவர் டேட்டா அப்போ அதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் பேக்கப் எடுத்துகிட்டே இருப்பீங்க அப்போ வேறு டிவைஸ் மாற்றினாலும் நீங்கள் பண்ண சேட்லாம் அப்படியே வந்துடும் கரெக்டாக அதே போல் நம்ம என்ன பண்ணலான்னா வால்யூம்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள் நீங்கள் சர்வர் க்ரியேட் பண்ணிங்களா மேலே அதுக்கு கீழே இங்கே வந்தீங்கன்னா ஏஎம்ஐன்னு இருக்கும் அதுக்கு கீழே இங்கே என்ன இருக்குது பாருங்கள் வால்யூம்ஸ்
இருக்கா? அந்த வால்யூமில் இங்கே பாருங்கள் 30 GB இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 8 GB இருக்கு சார். 8 GB இருக்குது. இதான் வால்யூம். இப்போ இந்த 8 GB வால்யூமை செலக்ட் பண்ணிங்கன்னா அது இன்ஃபர்மேஷன்லாம் காட்டும். அது எந்த சர்வரோட அட்டாச் ஆகிருக்கு. இங்கே இருக்கு பாருங்க, அட்டாச் டு விண்டோஸ் சர்வர். அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் காட்டும். எந்த ஜோனில் க்ரியேட் ஆகிருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் பற்றி பார்க்குறோன்னு வைங்களேன், அவங்க வந்து என்ன லைக் பண்ணியிருக்காங்க, என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எந்த வருஷம் பிறந்திருக்காங்க, இதெல்லாம் வரும். இதெல்லாம் முன்னாடி உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ரொஃபைலை லாக் பண்ணி வச்சுட்டாங்க. யாராலையும் போயிட்டு பார்க்க முடியாது. ஏன் அந்த லாக்கெல்லாம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க் இருக்கார்ல, அவரை கூப்பிட்டு கோர்ட்டில் கிழிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணார், ஓகே இதெல்லாம் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் போல், இது எல்லாருக்கும் ஓப்பனில் வைக்கக்கூடாது. ஸோ அப்போ கஸ்டமருக்கு ஒரு இன்டெகிரிட்டி வேணும்ன்ட்டு ப்ரொஃபைல் லாக் பண்ண வச்சாங்க. இது சேம் தான். இப்போ ஒரு வால்யூம் ஒன்று இருக்குது, அதை நான் இப்படி செலக்ட் பண்ணிட்டேன்னா அதை பற்றி இன்ஃபர்மேஷனாக இங்கே பார்த்துக்கலாம். அது எத்தனை ஜிபி, அது என்ன டைப்பு, ஓகேங்களா. அதோட ஐஆப்ஸ் என்ன, இன்புட் அவுட்புட் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஐஆப்ஸ்னா இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ். அப்போ 33,000 ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும் நமக்கு ஒவ்வொரு செகண்ட்ஸுக்குமே. அதான் ஐஆப்ஸ். ஓகேவா. அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஜோனு இதெல்லாம் இருக்குது இங்கே நமக்கு. இப்போ எனக்கு இந்த வால்யூமை எனக்கு பேக்கப் எடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆக்ஷனு மாடிஃபை வால்யூம் கிரியேட் ஸ்னாப்ஷாட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. நான் முதல்ல என்ன பண்ணுறேன், பேக்கப் எடுத்துக்கிறேன். கிரியேட் அ ஸ்னாப்ஷாட். ஸோ ஸ்னாப் 1 அப்படின்னு நான் பேர் கொடுத்துக்கிறேன். பேர் கொடுத்துட்டு கிரியேட் ஸ்னாப்ஷாட். இப்போ இந்த நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு வால்யூமோட பேக்கப் தான் என்னது, ஸ்னாப்ஷாட். ப்ளீஸ் நோட் இட் டவுன். இபிஎஸ் வால்யூமோட பேக்கப்போட பேர் என்னது, ஸ்னாப்ஷாட்டு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எத்தனை கிளாஸில் கேட்டாலும் இதை கண்டிப்பாக சொல்லணும். இபிஎஸ் வால்யூமோட பேக்கப் மட்டும்தான் ஸ்னாப்ஷாட். அதுக்கு பேர் தான் ஸ்னாப்ஷாட். இப்போ இந்த ஸ்னாப்ஷாட் எடுத்தோம்னா இந்த ஸ்னாப்ஷாட் மூலிமா நம்ம டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோனுக்கு நம்ம மேப் பண்ண முடியும். ஸ்னாப்ஷாட்டுன்றது பேக்கப்லேருந்து நமக்கு வந்து எங்கே வேணுமோ அங்கே வால்யூம் க்ரியேட் பண்ணிக்கலாம். மும்பையில் வேணுன்னா மும்பையில் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை லண்டனில் வேணுன்னா லண்டனில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா. அந்த மாதிரி இப்போ என் அக்கௌண்ட்டில் இருக்கிற வால்யூமை உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணும். உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குல்ல. இப்போ இது வந்து தயா அக்கௌண்ட்டு, குரு அக்கௌண்ட்டுக்கு இந்த வால்யூம் தேவை. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்னாப்ஷாட்டை குருக்கு நீங்கள் மாற்றி விட்டுக்கலாம் பேக்கப்பை. யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் த பேக்கப். அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பேர் ப்ராசஸ் தான் மைக்ரேஷன். அதை வந்து ஜோன் டு ஜோன் பண்ணலாம், ரீஜன் டு ரீஜன் பண்ணலாம், மும்பைலேருந்து லண்டனுக்கு மாற்றலாம். அப்படி இல்லைன்னா அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் கூட பண்ண முடியும். ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கும் மாற்ற முடியும். ஓகே ஓகே. இப்போ எனக்கு பேக்கப் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ த பேக்கப் இஸ் இன் ப்ராசஸ். பாருங்க பெண்டிங் இருக்கா, நான் பேக்கப்பில் போய் பார்க்குறேன், கம்ப்ளீட்டட்னு வந்துடுச்சு இந்த இடத்துல. இப்போ ஐ ஆஸ்க் யூ பீப்புள் ஒன் கொஷின். இப்போ எனக்கு பேக்கப்லாம் எடுத்துருச்சு. எடுத்ததுக்கப்புறம் நான் போய் ஒரு புது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன், D3ன்ட்டு. இப்போ நான் கேட்குறேன், இந்த D3ன்றது இருக்குமா இருக்காதா அந்த பேக்கப்பில்? டேட்டா 3 இருக்காது. குரு இருக்குமா இருக்காதா? தயா இருக்காது சார். இருக்காது. ஏன் இருக்காது? ஏன்னா பேக்கப்ன்றது ஒரு டைம் தான். நான் பேக்கப் எடுத்த டைமில் இருந்தது 2 டேட்டா. அந்த 2 டேட்டா மட்டும்தான் பேக்கப்பில் இருக்கும். ஓகே. பேக்கப் எடுத்ததுக்கு அப்புறமா இருக்கிற அந்த டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அது என்னோட பேக்கப்பில் ஆட் ஆகாது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம லேட்டர் கிளாஸில் ஆர்டிஓ ஆர்பிஓன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம்.
ரெக்கவரி டைம் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு இருக்குது. நம்ம ஒரு டைம் விண்டோ செட் பண்ணியிருப்போம். அந்த டைம்க்குள்ளே என்னெல்லாம் க்ரியேட் ஆகிருக்கோ அதெல்லாம் பேக்கப்பில் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் க்ரியேட் ஆகிற டேட்டா எல்லாமே பேக்கப்பில் ஆட் ஆகாது. அது எந்த அளவுக்கு நம்ம டைம் வைக்கணுன்றத கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட்டு. இதை பற்றிலாம் நான் லேட்டராக சொல்கிறேன். சரியா? நம்ம பார்க்குற ஃபண்டமெண்டல்ஸ் தான் லேட்டர் கிளாஸ்லேயும் வரும். நமக்கு பேக்கப் அண்ட் ரிஸ்டோரு, டிசாஸ்டர் ரெக்கவரி அப்படிலாம் வரும். அதுக்கு எல்லாத்துக்கும் இதான் ஃபண்டமெண்டல்ஸ். சரி, இப்போ எனக்கு வால்யூம் 8 ஜிபி இருக்குது. எனக்கு 8 ஜிபி வால்யூம் வேணாம், எனக்கு அதிகமாக ஆக்கணும் வால்யூமை. அப்போ என்ன பண்ண போகிறேன்? நான் வால்யூமை வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த இபிஎஸ் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது? வால்யூம்ஸ் போங்க. இப்போ 8 ஜிபிக்கு இருக்கிற வால்யூம் இருக்குல்ல, செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்ஷன், மாடிஃபை வால்யூம். இப்போ 8 ஜிபி இருக்கா, இது நான் என்ன பண்ணுறேன், நம்ம ரீக்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படிதானே? 10 ஜிபி ஆக்குறேன். ரீக்ரியேட் இல்லை, நான் ரீசைஸ் பண்ணிக்கலாம் வால்யூமை. ஓகே, அதே வால்யூம் தான் ரீசைஸ் பண்ணிக்கலாம். மாடிஃபை, எஸ் மாடிஃபை. இப்போ வால்யூம் எத்தனை ஜிபி ஆயிடுச்சு நமக்கு? 8 ஜிபி வால்யூம் 10 GB ஆயிடுச்சு. 10 ஜிபி ஆயிடுச்சு. இப்போ சர்வருக்குள்ளே வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா நமக்கு எத்தனை ஜிபி இருக்கும்? ஒன்றும் ஸ்டில் 8 ஜிபி தான் இருக்குது. இப்போ திரும்ப டிஸ்க் மேனேஜ் பண்ணிக்கோங்க. இங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க ஒரு வாட்டி. ரெஃப்ரெஷ், இங்கே வந்துச்சு பாருங்கள், அன்அலோகேட்டட். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் வால்யூம், நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை ஜிபி ஆயிடுச்சு? 10 ஜிபி ஆயிடுச்சு. எனி டவுட்ஸ்? இல்லை சார். ஓகே, சூப்பர். நோ சார், கிளியர் சார். ஓகே டன். ஸோ அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, ஒரு வால்யூமை ஆட் பண்ணுறது எப்படி நம்ம பார்த்தோம். அந்த ஆட் பண்ண வால்யூமை எப்படி நம்ம பேக்கப், அதாவது ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதுன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து தேவைப்பட்டால் அந்த வால்யூமை எப்படி மாடிஃபை பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஆனால் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த வால்யூமை எப்படி டிக்ரீஸ் பண்ணலாம். இப்போ நான் 10 ஜிபி ஆக்கிட்டேன், எனக்கு 10 ஜிபி வேணாம், திரும்ப 8 ஜிபி தான் ஆக்கணும். அப்போ அது எப்படி டிக்ரீஸ் பண்ணுறது, அதை பாருங்கள். அதுக்கு என்ன வழி இருக்குது, அதை திங்க் பண்ணுங்கள். திஸ் இஸ் யுவர் டாஸ்க் ஃபார் டுடேஸ் கிளாஸ். இப்போ திருப்பி அதே இடத்துல போயிட்டு நம்ம 8 ஜிபி போட்டால் கம்மியாகாது சார்? ஆகாது. அதனால தான் நான் ஓகே டாஸ்க் கொடுத்துருக்கேன். ஆகாது. அது எப்படி பண்ணுறதுன்னு திங்க் பண்ணுங்கள். ஓகே ஓகே, ஐ கிவ் யூ த ஆன்சர். ஓகேங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வாட் ஆர் த அதர் வேஸ், இதுக்கு நான் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ உங்ககிட்ட வந்து 1 டிபி ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஓகேங்களா? அதாவது உங்ககிட்ட மொத்தம் 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஒன்று 1 டிபி ஹார்ட் டிஸ்க்கு, ஒன்று பார்த்தீங்கன்னா 500 ஜிபி ஹார்ட் டிஸ்க்கு. கிளியரா? கிளியர் சார். ஓகே. 1 டிபி ஹார்ட் டிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா 300 ஜிபி டேட்டா இருக்குது, 300 ஜிபி டேட்டா இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எதுக்கு 300 ஜிபி டேட்டா வந்து 1 டெராபைட் ஹார்ட் டிஸ்கில் வச்சுக்கிட்டு இதை ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அந்த 300 ஜிபி டேட்டாவை எங்கே மாற்றுவீங்க? 500 GB இதுக்குலாம் மாற்றிட்டு அந்த 1 டெராபைட் என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீ பண்ணி விட்டுருவீங்க. கரெக்டா? அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ அதிகமான வால்யூம் டிக்ரீஸ் வச்சிருக்கீங்களா? பண்ணனும்னா நம்ம இந்த டிஸ்க்குள்ளேயே நம்ம மாத்திக்கலாம். டிக்ரீஸ் பண்ணணும்னா ஒரு புது வால்யூம் நீங்கள் மவுண்ட் பண்ணிட்டு இதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையுமே அதுக்கு மாற்றி விட்டுருவீங்க. அப்போ இது ஃப்ரீ ஆகிடுமா? அப்புறம் இங்கே போயிட்டு அதை என்ன பண்ணுவீங்க? செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்ஷனு, டிட்டாச் வால்யூம், delete வால்யூம். யூஸ் பண்ணாதமாக இருக்க வால்யூம் எல்லாமே நம்ம delete பண்ணி விட்டுடலாம் டு சேவ் த காஸ்ட். இதுவும் ஒரு ஆக்டிவிட்டி. ரியல் டைமில் என்ன பண்ணுவோன்னா, அன்யூஸ்ட் இபிஎஸ் வால்யூம் இருக்கும். அதாவது
எந்த சர்வருமே யூஸ் பண்ணாத வால்யூம்னு இருக்கும். அந்த வால்யூம் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுறதோ ஒரு டாஸ்க்கு தான். அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பாங்க. அந்த ஸ்கிரிப்ட் பிரகாரம் அந்த டைம் பார்க்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரியேட்டட் டைம்னு இருக்குல்ல, இங்கே இருக்குது பார்த்தீங்களா கிரியேட்டடுன்ட்டு, இந்த டைம் பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்து இங்கே இருக்குது பாருங்கள் அட்டாச்டு ரிசோர்ஸ், இந்த 2 பேராமீட்டர் தான் பார்ப்பாங்க. இங்கே அட்டாச்லேயும் இது கூடயும் இல்லை, அதே மாதிரி இந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் மேட்ச் ஆகலை, பழைய இபிஎஸ் வால்யூமாக இருக்குன்னா அதை தூக்கி விட்டுருவாங்க. கிளியரா இது? கிளியர் சார். ஓகே சார். இது எல்லாமே நம்ம போக போக பார்ப்போம். ஓகே டன். இப்போ நான் 10 ஜிபி ஆக்கிட்டேன், எனக்கு இந்த வால்யூமே தேவையில்லை. அப்போ நான் எப்படி டெலீட் பண்ணுறது? செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோர்ஸ் டிட்டாச் வால்யூம் இருக்குல்ல, அதை கொடுத்துடலாம். டிட்டாச். இப்போ திரும்ப அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்ஷன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஆக்ஷன் டெலீட் வால்யூம். இப்போ நான் வால்யூம் டெலீட் பண்ணால் வாட் வில் ஹேப்பன்? அந்த வால்யூமுக்குள்ளே இருக்கிற என்னோட டேட்டா என்ன ஆகும்? delete ஆயிடும் சார் ஃபுல்லா. பட் ஃபார்ச்சுனேட்லி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐ ஹவ் டேக்கன் அ பேக்கப் எடுத்துறேன். பேக்கப். இது இருக்கு பாருங்க. அப்போ நான் பேக்கப்லேருந்து என்ன பண்ணிக்கலாம், நான் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் என்னோட வால்யூமை. இப்போ அந்த பேக்கப்பை போய் செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்ஷன், இங்கே என்ன இருக்குது, கிரியேட் வால்யூம் ஃப்ரம் ஸ்னாப்ஷாட்டுன்னு இருக்குது, காப்பி ஸ்னாப்ஷாட்டுன்னு இருக்குது. இங்கே இருக்கு பார்த்தீங்களா காப்பி. அப்போ ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜன், ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட், அதெல்லாம் மாற்றிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், கிரியேட் வால்யூம் ஃப்ரம் ஸ்னாப்ஷாட்டு. இப்போ கேட்குறான் பாருங்க, வால்யூம் டைப்பு, சைஸு, இதை இன்க்ரீஸ் தான் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியாது. சரியா? என்ன இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பட் வி கான் டிக்ரீஸ். ஐஆப்ஸு இப்போ டிக்ரீஸ் பண்ணணும்னா நீங்க சொன்ன மாதிரி புதுசா ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸாக்ட்லி ரைட். ஓகே, அதுக்கடுத்து கேட்குறான் பாருங்க ஜோன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், என் சர்வர் வந்து ஏல இருக்கா பியில் இருக்கா? ஏல இருக்கு சார். ஏல தான் சார். ஏல தான் இருக்கா என் சர்வரு? கரெக்டாக சொல்லுங்கள், ஏல இருக்கா பியில் இருக்கா என் சர்வர்? பியில் இருக்கு. என்னோட சர்வர் பியில் இருக்கு. பியில் இருக்கு. இப்போ நான் மாற்ற மாதிரி ஏல இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஏல இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணோன்னா, வால்யூம் எனக்கு பியில் கிரியேட் ஆகணும்னு சொல்லணும். இப்போ இந்த ஸ்னாப்ஷாட்லேருந்து ஐம் கோயிங் டு கிரியேட் அ வால்யூம் சின்ஸ் மை சர்வர் எங்கே இருக்குது, அவைலபிலிட்டி ஜோன் பியில் இருக்குது. அதனால் நான் வால்யூமை எனக்கு பியில் கிரியேட் பண்ண சொல்கிறேன். சொல்லிவிட்டு கீழே போயிட்டு கிரியேட் வால்யூம், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஏ ஜோன்லேயும் வச்சுக்கலாமா சார்? இது வச்சுக்க முடியாது, இல்லை பியில் தான் வைக்கணும் இருக்கா? நம்ம சர்வர் எங்கே இருக்கோ அங்கே வைக்கணும். சர்வர் எங்கே இருக்குது நமக்கு? பியில் இருக்கு. பி அவைலபிலிட்டி. ஓகேவா? அப்போ நான் வால்யூம் கிரியேட் பண்ணும்போது பி செலக்ட் பண்ணி கிரியேட் பண்ணுவேன் ஃப்ரம் ஸ்னாப்ஷாட். ஓகே. அப்போ நம்ம பேக்கப் எடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோன்ஸ், டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். 100% மைக்ரேட் பண்ண முடியும். ஆமாம். ஓகே ஓகே கிளியர். இப்போ 8GB இருக்கா, திரும்ப வந்துச்சு பாருங்க. இப்போ இந்த 8GBன்றது வால்யூம் என்ன ஸ்டேட்டில் இருக்குது? 30GB இன் யூஸு. 8GB என்ன ஸ்டேட்டில் இருக்குது? அவைலபிள். யார் கூடயாச்சும் அட்டாச் ஆகிருக்காது? இல்லை சார், அட்டாச் எது கூடயும் அட்டாச் ஆகும். இல்லை சார். அப்போ வால்யூமை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே போய் ஆக்ஷன், அங்கே போயிட்டு கீழே அட்டாச்சுன்னு இருக்கும், அட்டாச் வால்யூம்.
ஸோ அதுக்கு முன்னாடி நான் சர்வர் காட்டிடுறேன். இங்கே சர்வரில் பார்த்தீங்கன்னா வால்யூமே இல்லை பாருங்கள். டி இருக்கா? சி மட்டும்தான் இருக்குது, டி இல்லை. இல்லை இப்போ இந்த இன்ஸ்டன்ஸில் நம்மளோட சர்வரை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டிவைஸ்க்கிட்ட ஒரு நேம் டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும், அட்டாச். ஓகே, டிவைஸ்க்கு நேம் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, நான் இதுவே கொடுத்துட்றேன். ஓகே, டிபின்னு இருக்கட்டும். அது டிவைஸ் வால்யூம் மட்டும் தான், வேறு எதுவும் கிடையாது. அட்டாச் பண்ணிட்டேன். இது அட்டாச்னும் சொல்லுவாங்க, இல்லை மவுண்ட்னும் சொல்லுவாங்க இந்த ஆக்டிவிட்டி பேர். ஸோ இப்போ இன் யூஸ்ன்னு மாறிடுச்சு, அந்த சர்வர் பேரும் இங்கே வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டக்குன்னு வந்துச்சு பாருங்கள். இங்கே டி எத்தனை சைஸ் காட்டுது? இங்கே 8 GB. உள்ள என்ன டேட்டா இருக்கு? D1 D2 D3 இருக்கா? D3 இல்லை. இல்லை சார். அப்போ நம்ம பேக்கப் எடுத்த பாயிண்ட் வரைக்கும் என்ன இருந்துச்சோ அது மட்டும்தான் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ பேக்கப் எடுத்ததுக்கப்புறம் புதுசாக கிரியேட் பண்ணது இல்லை, இருக்காது. அதுதான். அப்போ எவ்வளோ ஆப்ஜெக்ட் நம்ம சேவ் பண்ணோன்னு இருக்குல்ல, அது டைம் பொறுத்து மாறும். அந்த பேக்கப் எடுக்கிற டைம் ஒரு 5 நிமிஷத்துக்கும் எடுக்கிறோமா, 10 நிமிஷத்துக்கும் எடுக்கிறோமா, 1 ஹவருக்கு ஒருக்கா எடுக்கிறோமா, இல்லை 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிறோமா? ஓகேவா? அப்போ நான் காலைல 6 மணிக்கு நான் பேக்கப் எடுத்தேன். அதுக்கு அடுத்த பேக்கப் வந்து ஈவினிங் 6 மணிக்கு. அப்போ என்னோட டேட்டான் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ 12 ஹவர்ஸ் கிரியேட் ஆன டேட்டான்றது ரிஸ்கில் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு ரிஸ்க்கு நம்ம வைக்கிறோமோ அந்த அளவுக்கு காஸ்ட் கம்மியாகும். இல்லை எனக்கு டேட்டா தான் ரொம்ப முக்கியம், ஒரு 10 நிமிஷத்துக்கு எனக்கு பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும்? காஸ்ட்டும் அதிகமாகும். இதெல்லாமே நம்ம கிளைண்ட் ரிக்குவயர்மெண்ட்டு. இதை பற்றி நான் லேட்டராக ஒன்றும் கிளியராக சொல்கிறேன். இப்போதைக்கு பேக்கப் எடுத்தால் இதுதான் ப்ராசஸ். நம்ம ஒரு ஸ்னாப்ஷாட் எடுப்போம். அந்த ஸ்னாப்ஷாட்டில் திரும்ப நம்ம வால்யூம் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அந்த க்ரியேட் பண்ண வால்யூமில் டேட்டாஸ்லாம் பத்திரமா இருக்கும். எனி டவுட்ஸ், எனி queries ஆன் திஸ் கிளாஸ்? ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு ரீகேப் சொல்லிடுறேன் டக்குன்னு குயிக்காக. நம்ம EBS வால்யூம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம், விச் இஸ் நத்திங் பட் எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர். அது ஒரு சர்வருக்கான ஒரு வால்யூம், EC2 சர்வருக்கான ஒரு வால்யூம். 30 GB அப்படின்றது நமக்கு ஃப்ரீ டயரில் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி EBS வால்யூம்ன்றத ஒரு சர்வர் கூட தான் அட்டாச் பண்ண முடியும் ஒன் டைம். அண்ட் தென் EBS வால்யூம்ன்றது அவைலபிலிட்டி ஜோன் கூட டைப் ஆகிருக்கும். இப்போ எனக்கு ஏல, அதாவது ஒரு EBS வால்யூம் நான் க்ரியேட் பண்ணுறேன்னா அதை ஏல இருக்கிற சர்வர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், பியில் இருக்கிற சர்வரால் யூஸ் பண்ண முடியாது, 100% யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். ஸ்னாப்ஷாட்ன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா பேக்கப். எதோட பேக்கப்பு? EBS வால்யூமோட பேக்கப் தான் ஸ்னாப்ஷாட். பேக்கப் ஆஃப் EBS வால்யூம், தட்ஸ் a ஸ்னாப்ஷாட். ஓகே, அப்போ ஸ்னாப்ஷாட்லேருந்து நம்ம என்ன க்ரியேட் பண்ண முடியும்? யூ கேன் க்ரியேட் அவர் வால்யூம். இதை வந்து எனி ஜோன்ஸில் க்ரியேட் பண்ணலாம், ஆர் எனி ரீஜனில் க்ரியேட் பண்ணலாம், இல்லைனா எனி அக்கௌண்ட்டில் ரீக்ரியேட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லுவோன்னா மைக்ரேஷன். ஓகே, ஸோ அப்போ இன்றைக்கி பார்த்த டாபிக் எல்லாமே இதுதான். இதை தாண்டி அடிஷ்னலாக சில போனஸ் டாபிக் பார்த்தோம். என்ன டாபிக் பார்த்தோம்? வால்யூமை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது மாடிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ கைஸ், இது எல்லாமே நம்ம இன்றைக்கி விண்டோஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸில் லினக்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். அது கூடவே நம்ம வந்து AMI பேக்கப் இருக்குல்ல, அதை நம்ம பார்க்கலாம் அடுத்த கிளாஸில். ஓகே, ஸோ வித் திஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் அவர் டுடேஸ் செஷன். இந்த வீக் டைம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டாஸ்க் என்னென்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், லினக்ஸில் ஆப் ஹோஸ்டிங் கிளாஸும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் அந்த லினக்ஸ் கமாண்ட் போட்டோம் பார்த்தீங்களா, 10 கமாண்டு, 50 வேண்டாம், 10 கமாண்டை ப்ராப்பராக பார்த்துட்டு வாங்க இந்த வாரம். அடுத்த வாரம் ஒரு 10 கமாண்ட் பார்த்துக்கோங்க.
ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு Okay, 10 sir. கமாண்டை ப்ராப்பராக பார்த்துட்டு வாங்க. அது என்ன பண்ணுது, வாட் இஸ் த ஃபங்க்ஷனாலிட்டி, ஓகேவா? அது எல்லாமே வந்து கிளியராக பார்த்துட்டு வாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஹாவ் அ கிரேட் டே. ஹாப்பி வீக்கெண்ட். பாய். தேங்க்யூ ப்ரோ. Thank you, sir. ப்ரோ பாய்.